பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மூடும் அபாயத்தில் முடங்கியதா? அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எலம்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் கலையரசி தலைமையில் பள்ளி கல்வித்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எலம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் முக்கடல் விழா 4 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் முறைகேடாக பணம் எடுக்கப்பட்டதாகவும், கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்றும் அரசு சொல்வது ஆதார் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் அரசு விதியின் முறைகளுக்கு முரணாக பெற்றோர்களிடம் 9 ஆவணங்கள் கட்டாயம் தந்தால் மட்டுமே பள்ளியில் சேர்க்கை உண்டு என பெற்றோர்களை தகாத வார்த்தைகள் பேசி பள்ளியை சேர்க்கை செய்யாமல் விரட்டி அடிப்பதாகவும், பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து மனு அளித்துவிட்டு சென்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் எலம்பலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ராணி அவர்கள் அங்கே கல்வி துறையினுடைய நிதியை கையாடல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டி ஒரு மாணவி. விக்கிரவாண்டி அடுத்த கெடார் கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் கிராம மக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். விழுப்புரம் திருவண்ணாமலை மெயின் ரோட்டில் உள்ளது கெடார் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய முக்கிய தொழில் விவசாயமாகும். கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் வீதி மற்றும் அருகில் உள்ள பல தெருக்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. இந்த சாலைகள் அனைத்தும் பல இடங்களில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இவ்வழியே நடந்து செல்லும் கிராம மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இதுபோன்று இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் கீழே விழுந்து விபத்து ஏற்படுகின்ற அவல நிலையும் உள்ளது. கெடார் கிராமத்தில் விளைகின்ற காய்கறிகள், கரும்பு, தானிய வகைகளை இந்த வழியாக எடுத்து செல்வதற்கு விவசாயிகள் மிகுந்த அல்லல்படும் நிலை உள்ளது. எனவே உள்ளாட்சி நிர்வாகம் இந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செஞ்சியில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செஞ்சியில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொறுப்பு செயலாளர் பழனியப்பன் முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட அமைப்பு செயலாளர் சத்யசீலன் வரவேற்றார். கூட்டத்தில் அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்க துணை அமைப்பாளர் ஜீவன், கர்நாடக மாநில மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரகுநாத் ரெட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்களான: திருவாரூர் மாவட்ட முன்னாள் தலைவரும் சங்கத்தின் மூத்த உறுப்பினருமான சிங்காரம் மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் மறைந்த உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்தல், தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க சட்ட திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதிர்வினையாக செயல்பட்ட காரணத்தால் முன்னாள் மாநில மருந்து வணிகர்கள் சங்க செயலாளராக பதவி வகித்து வந்த செல்வம் மற்றும் முன்னாள் பொருளாளராக பதவி வகித்து வந்த அன்பழகன் ஆகிய இருவரையும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதில் மாவட்ட தலைவர் சின்னையா, மாவட்ட செயலாளர் குறிஞ்சி வளவன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன் மற்றும் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க மாநில, மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முன்னாள் மாநில தலைவர் திருச்சி மனோகரன் நன்றி கூறினார்.
கணேசன் அவர்கள் நம்முடைய ஆர்எஸ் அவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் மருத்துவமனை சங்கத்தை ஆரம்பித்தவர் இந்த கூட்டத்தை நடத்தப்படக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு திருச்சியிலே ஒரு வழக்கு, சென்னையிலே ஒரு வழக்கு, பாவாவிலே ஒரு வழக்கு, ஈரோடு ஒரு வழக்கு, ஏதாவது காசு எல்லா வழக்கையும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 100% இலக்கை எய்திய 8 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் அவர்களுக்கான கண்காணிப்பாளர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து திரும்ப பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றும் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவாச்சூரில் உள்ள பகுதி எண் 267 பணிபுரிந்த பிரேமா, பகுதி எண் 268 பணிபுரிந்த வீரமணி, பகுதி எண் 269 பணிபுரிந்த சரஸ்வதி, அயிலூர் கிராமத்தில் உள்ள பகுதி எண் 270 பணிபுரிந்த பேபி இந்திரா, பகுதி எண் 271 பணிபுரிந்த தமிழ்ச்செல்வி, பகுதி எண் 272 பணிபுரிந்த கிருஷ்ணவேணி, குடிக்காடு கிராமத்தில் உள்ள பகுதி எண் 273 பணிபுரிந்த செல்வி, எரயசமுத்திரம் கிராமத்தில் உள்ள பகுதி எண் 274 பணிபுரிந்த சுந்தரவள்ளி ஆகிய 8 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் தங்கள் பகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களிடமும் கணக்கீட்டு படிவத்தை வழங்கி அதை முறையாக பூர்த்தி செய்வதற்கான விளக்கங்களையும் கொடுத்து படிவத்தை பூர்த்தி செய்ய உதவி தேவைப்படுவோருக்கு உதவி அனைத்து படிவங்களையும் திரும்ப பெற்று அவற்றை தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளனர். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி முழு இலக்கையும் எய்தியுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். மேலும் 100% கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப பெற்று செயலியில் பதிவேற்றம் செய்ய எவ்வாறெல்லாம் பணியாற்றினீர்கள் என்பது குறித்து பிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் விளக்குங்கள் என மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தினார். அதேபோல குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வயலூரில் பணிபுரிந்த நந்தகுமார், வேலிமங்கலத்தில் பணிபுரிந்த சரிமலா பானு, சிறுவத்தூர் குடிக்காடு பகுதியில் பணிபுரிந்த சரவணன், ஆய்குடி பகுதியில் பணிபுரிந்த மலர்கொடி, ஆண்டி குறும்பலூர் பகுதியில் பணிபுரிந்த அமுதா ஆகிய 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களால் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட படிவங்களை 100% பிரத்யேக செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இவர்களை பாராட்டி குன்னம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் சக்திவேல் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். 1020 சொல்லுங்க. நான் சொல்லிட்டு உள்ள ஜாயின் பண்ணிக்கிறேன். அதனால லோக்கல் தான் அதான் 2002 ஓட்டும் உதவியோட நோக்கமே அதை தாண்டி ஒன்றும் இல்லை. 2002 லிங்க் நாங்கள் பார்த்து உங்களுக்கு உதவி பண்ணிடுறோம், நாங்கள் செஞ்சிடறோம். உங்களோட ஆதார் நம்பரு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்கள் தாய் தந்தையின் பேர் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல, அப்பா அம்மாவோட பேசுறீங்க பேசுற விஷயமே கிடையாது. யார் சொன்னது? பெரியவங்க இருந்தாலும் வந்து மொபைல் பார்க்க தெரியாதுன்னா கத்துக் கொடுத்தாரு. பெரியவங்களா இருந்தாலும் வருவார் பாருங்க டிஎஸ் மேடம். நீங்க
சட்டமன்ற தொகுதியில் பாமக வடக்கு ஒன்றிய சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒகளூர் கிராமத்திய பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் முருகன் கலந்து கொண்டு கூறுகையில், கட்சி வளர்ச்சிப் பணி, ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நியமனம் பற்றியும், வருகிற டிசம்பர் 17ஆம் தேதியன்று நடைபெறும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் குன்னம் தொகுதியில் இருந்து சுமார் 5000த்திற்கும் மேல் பாமக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆண்கள் பெண்கள் வெகு சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வருகின்ற 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து செயல்படுகிறதோ அந்த கட்சியினை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்றும், குன்னம் தொகுதியில் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நமது சின்னையா ஆட்சி பங்கு பெறுவதற்காகவும் நமக்கு ஆலோசனை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் சிறப்பு வாய்ந்த பொதுக்காக 2 முறை ஒன்றிய குழு உறுப்பினரை பெற்ற ஊர் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக நியமனம் செய்த மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமராஜ் இருந்த அண்ணன் மாவீரன் மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு பிரியாமல் இருக்கும் அண்ணன் மாவீரன் அவர்களை மனைவி கடலூரில் வெட்டிவேர் விவசாயிகளின் திறன் மேம்பாடு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் வெட்டிவேர் விவசாயம் செய்யும் விவசாயிகளை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கில் வெட்டிவேர் விவசாயிகள் திறன் மேம்பாடு பயிற்சி கூட்டம் நொச்சிக்காடு வெட்டிவேர் விவசாய சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பயோதெர்ம் நிறுவனத்தின் நிறுவனர் மயூத் அகமது விவசாயிகளுக்கு வெட்டிவேர் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார். வெட்டிவேர் மூலம் உலக நாடுகள் பல வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மணல் திட்டு அதிகம் கொண்ட கடலூர் மாவட்ட வெட்டிவேர் விவசாயிகள் அதிக லாபம் ஈர்க்கவும், வெட்டிவேரை முறையாக மதிப்பு கூட்டி லாபம் ஈட்டுவது தொடர்பாகவும் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. மேலும் கடலூர் அடுத்த சிலம்பிமங்கலம் கிராமத்தில் உயர் ரக வெட்டிவேர் விதை உற்பத்தி மையம் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விதைகள் வழங்கப்படுகின்றன. இந்த திறன் மேம்பாடு பயிற்சி கூடத்தில் பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன், சூழலியலாளர் டாக்டர் பூபதி குப்தா, கமாட்டி சோலார் லிமிடெட் நிறுவனர் ஸ்ரீராஜ் பாட்ஷா, இந்திய வெட்டிவேர் பவுண்டேஷன் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விவசாயம் குறித்து எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விவசாயிகள் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர், வெட்டிவேர் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமி கச்சுராயர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி, வடலூர், நொச்சிக்காடு, தியாகவல்லி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த வெட்டிவேர் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெட்டிவேர் ஃபவுண்டேஷனோட டைரக்டராக இருக்காங்க. வெட்டிவேரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வந்திருக்காரு. என்னுடைய மாணவர் அவர் சோலார் எந்த வகையில் உதவலாம், சோலார் மோட்டார்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் with the cultivation what you do and how it is translated into commercial scale, so that when you understand what is happening and you will understand how to what the industry needs, so that you can also produce based on the requirement of the industry. It is not that what the company can. But கடலூர்ல இருந்தா கூட கடலூர்ல இருக்கிற இந்த மனப்பாங்கான நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பயிர் போட்டா உண்மையிலேயே விவசாயிகளுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. முக்கியமா ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணும்போது பழனியில் கஞ்சா விற்பனை செய்த 15 இளைஞர்கள் டிஎஸ்பி தலைமையில் கைது செய்யப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏபிஏ கல்லூரி தண்ணீர் தொட்டி அருகே மற்றும் ஏபிஏ கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே ஆகிய இரு பகுதிகளில் காவல் ஆய்வாளர் மணிமாறன், சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் வழக்கமான ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 15 நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்ததால் 15 பேரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் பெத்தநாயக்கன்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து, பாலசமுத்திரத்தை சேர்ந்த பெரியசாமி, பழனியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், ராஜா, கார்த்திகேயன், ராமச்சந்திரன், அஜித்குமார், அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், கோதமங்கலத்தை சேர்ந்த சரவணன், அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், குறும்பப்பட்டியைச் சேர்ந்த பிரஜித், ராசாபுரத்தை சேர்ந்த அமுதா, நிலவன், ஆண்டவர் மற்றும் அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மணிவேல், பாலசமுத்திரத்தை சேர்ந்த வடிவேல் உள்ளிட்ட 15 பேரும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் கல்லூரி மாணவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்ததும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்பு வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரே வேலையா போச்சு. சென்னை பையனூரில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விநாயகா மிஷனின் சென்னை பையனூரில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை ஒழிப்பு தினமானது பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் பொறுப்பு இயக்குநர் முத்துராஜ் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக சங்கீதா, மாவட்ட சமுதாய நல அதிகாரி, செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்ச்செல்வி, பெண் காவல் ஆய்வாளர் மாமல்லபுரம் லோகநாதன், வட்டார வளர்ச்சி அதிகாரி திருக்கழுக்குன்றம் மற்றும் பரஞ்சோதி இயக்குனர் இனாட்டா பவுண்டேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணியானது திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முதல் துவங்கி பேருந்து நிலையம் வரை நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை குறித்து நாடகம் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பாரி ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் தடயவியல் துறை தமிழ்நாடு அரசு அவர்கள் மாணவர்களுக்கு சிறப்புரை அளித்தார். மேலும் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தடயவியல் துறை பொறுப்பாளர் லின்சி, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்தோஷ், பாலின கூருணர்வு சங்கத்தின் பொறுப்பாளர் தினேஷ் மற்றும் இதர உதவி பேராசிரியர்கள் ஜன்னத், பூர்ணிமா, ராகவி ஆகியோர் செய்திருந்தனர். பழனியில் உள்ள யமஹா ஷோரூமில் புதிய யமஹா மாடல் பைக் அறிமுக விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் யமஹா ஷோரூமில் புதிய யமஹா பைக் XRS 155 அறிமுக விழா நடைபெற்றது. இதில் 4 வகையான வண்ணம் கொண்ட புதிய பைக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. முன்னதாக இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பழனி RTO ஸ்ரீதர், வணிகர் சங்க பேரமைப்பின் பொறுப்பாளர்கள் சரவணன், கன்னிசாமி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இவர்களை பழனி யமஹா ஷோரூம் உரிமையாளர் வினோத் வரவேற்றார். இந்த அறிமுக விழாவில் பேசிய RTO
புதிய பைக்குகள் வாங்குபவர்கள் 18 வயதிற்கும் மேல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் இருசக்கர வாகன லைசன்ஸ் வாங்கியவர்களாக இருக்க வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் யமஹா பைக்குகள் பிடிக்கும். மேலும் யமஹா வகை பைக்குகளை வாங்க இளைஞர்கள் ஆசைப்படுகிறார்கள் என வணிகர் சங்க மாவட்ட தலைவர் சரவணன் தெரிவித்தார். முன்னதாக புதிய வகை பைக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் புதிய இருசக்கர வாகனங்களை மகிழ்ச்சியுடன் ஓட்டிச் சென்றனர். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம பல வேலை பிரேக்காக இருக்கலாம், வண்டி மூவிங்கு, வண்டி ரொம்ப ரொம்ப சவுண்டே இருக்கும். இப்போ இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பயன்படுத்துவதோடைய அளவு குறைஞ்சிருச்சு. அதனால தனித்தனியாக அவங்களும் இன்ட்ரெஸ்டாக நிறைய வண்டியில் போகணும்னு ஆசைப்படுற அந்த மனோபாவம் அதிகம். உத்திரமேரூர் அருகே சுமார் 273.14 லட்சம் மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டு சாலை வசதி இல்லாததால் மக்கள் பயன்படுத்த முடியாமல் அவதி. சாலை அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ளது மேல்பாக்கம் ஊராட்சி. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு சுடுகாடு வசதி இல்லாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரமுள்ள செய்யாற்றில் அடக்கம் மற்றும் தகனங்களை செய்து வந்தனர். அப்படி கொண்டு செல்லும் வழியில் மிகப்பெரிய ஓடை மற்றும் கால்வாய்களை கடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. விளைநிலங்களுக்கு செல்லவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கும் இந்த வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. எனவே ஓடையின் குறுக்கே பாலம் அமைத்து சாலை வசதி செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சுமார் 273.14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு புதிய பாலம் கட்டுமான பணியை துவக்கி பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. எனவே தமிழக அரசு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே மேல்பாக்கம் கிராமத்தில் ஏறத்தாழ ஒரு 500 குடும்பங்கள் இங்கே வசித்து வருகின்றோம். மேல்பாக்கம் கிராமத்திற்கு சுடுகாடு பாதை இல்லாத ஒரு காரணம் இருந்து வருகிறது. இது நீண்ட நாளாக இருந்து வந்தது. இப்பொழுது அந்த தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சதுனால ஒரு பெரிய ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் கட்டி எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நிலைமை இருந்து வருகிறது. ஒருத்தர் செங்கல்பட்டு வந்தது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை. தனியார் கல்லூரி சார்பில் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், இந்தியா ஹாக்கி கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பைக்கான போட்டிகள் வருகிற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது. கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சென்னை எழும்பூரில் உள்ள ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியத்தில் ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். அதன் தொடர் நிகழ்வாக உலகக்கோப்பை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள தனியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்தடைந்தது. அப்போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் தனியார் பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் மோகனகிருஷ்ணன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தந்த
ஹாக்கி கோப்பையை அறிமுகப்படுத்தி வரவேற்பு அளித்தனர். முன்னதாக அவர்களை வரவேற்கும் வகையில் கோலாட்டம், சிலம்பாட்டம், மல்யுத்தம் உள்ளிட்ட தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சார் போன் கொஞ்சம் சார் கொஞ்சம் சைடு வாங்க சார். பாப்பா போன் கொஞ்சம் கீழே வைமா. தயவு செய்து சேர்மன் மரமநகர் பாலியல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்துள்ள வானூர் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் அதற்கு உடந்தையாக இருக்கும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை கண்டித்தும் வரும் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட திருவக்கரை கிராமத்தில் கடந்த 19ஆம் தேதியன்று திருவக்கரை திமுக வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனடியாக திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களிடம் சில தினங்களுக்கு முன்பு வலியுறுத்திய நிலையில் தற்போது அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கூறுகையில், தமிழ்நாடு காவல்துறை செயலிழந்து விட்டது. காவல்துறை கோபாலபுரத்தில் ஏவல் துறையாக மாறியுள்ளது. பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை காட்டுகிறது. துறையின் அமைச்சராக உள்ள முதல்வர் கோவையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீதி வழங்கப்படும் என்று கூறிய அவர், விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக அறிக்கை விடுவது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் குற்றவாளியாக உள்ள விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வரும் நிலையில் என்னை பற்றிய அவதூறை அவர் வெளியிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்ள தயார் என்று முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாலியல் குற்றவாளிக்கு உடந்தையாக உள்ள விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை கண்டித்தும் வரும் 27ஆம் தேதி மாலை விழுப்புரத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, விழுப்புரம் நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் மீது இல்ல யார் குற்றவாளி? நடந்த சம்பவம் 19/11 அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் எப்படி நடந்தது? ஒரு நாள் இரவு 8 மணி அளவில், ஜூன் மாதம். பாதிக்கப்பட்ட பெண் பேர் சொல்லக்கூடாது. குற்றவாளி யார்? தெரிந்த, ஐயப்பாட்டுக்குரிய, தெரியாத, குற்றம் சாட்டப்பட்டவரின் முழுமையான விவரங்கள் நல்லா பாத்துங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன். ஒரு பெண் ஒருவர் என்னை கற்பழித்திருக்கிறார், ஆபாச பட வீடியோ எடுத்திருக்கிறார், அதை காட்டி என்னை 8 மாதமாக என்னை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார். என்னால் என் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, என்னால் இனி முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்த போது என் மகனை நலனை கருத்தில் கொண்டு நான் இதை கொடுத்து விடுங்கள் என்ற போது என்னை மிரட்டியதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வடக்கு ஒன்றியம் சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் சங்கராபுரம் உதயசூரியன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர்கண்ணி தலைமையில் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் 50 கிலோ கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். Fine,
கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் நம்முடைய சின்னவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கழக தலைவர் தலைவரே, எதிர்கால தமிழகம் சின்னவர், தமிழகத்தின் துணை முதல்வர் சின்னவர்.